பாத்தீங்கன்னா 525 அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. 525 அறிவிப்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அதுல 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களா? அப்ப ஏமாத்திட்டாங்கல்ல. அண்ணா திமுக ஆட்சியில இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லி எப்போ மக்கள்கிட்ட ஏமாற்றுறது கிடையாது. அது மட்டுமல்ல, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? அதோட நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்விக்காக வங்கியில கடன் ரத்து பண்ணாங்களா? இது ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் கனவு. அதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தினம் 2818 பேர் 1 ரூபாய் கல்வி கட்டணம் இல்லாம இன்றைக்கு மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை நிறைவேற்றிக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பகுதியில் முந்திரி அதிகமாக விளையுது. இந்த முந்திரி கொட்டையை நம்முடைய தொழிலாளிகள் கையில் உடைக்கிறாங்க. இதனால் முட்டி தேய்மானம் ஆகிறது. இந்த தொழிலாளர் நலன் கருதி அதிமுக ஆட்சி வருவது இதற்கென்று ஒரு நவீன முறையில் மின்சாரத்தில் இயக்கக்கூடிய ஒரு கருவியை மானிய விலையில நம்முடைய பெண்களுக்கு வழங்கப்படும். நம் முந்திரி கொட்டை உடைக்கிற மிஷின் வாங்கி கொடுக்கப்படும். அதே போல இந்த தொகுதியில் கரம்பக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர் இல்ல, அதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. ஒரு மருத்துவர் தான் நியமிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? அரசு மருத்துவமனையில் டாக்டரே இல்லாத ஒரு அவல ஆட்சி இந்த ஆட்சியில. அங்க அப்படியே டாக்டர் இருந்தாலும் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது. இப்ப இந்த ஆட்சியில நிர்வாகமே ஒரு மோசமா ஆகிவிட்டது. அதே போல தீயணைப்பு நிலையம் இங்கிருந்து வேற பகுதி கொண்டு போறாங்க. இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்றத்தில் கரம்பக்குடி நகரத்தில் மைய பகுதியில் தீயணைப்பு நிலையம் ஏற்படுவதற்கு முயற்சி செஞ்சோம். அதை ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி போடுவதற்கு முயற்சி செய்யறாங்க. அது கண்டனத்துக்குரியது. மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படி மக்கள் ஆட்சி தேவையா? அதே போல தமிழகத்தை உலுக்கிய வேங்கை வயல் சம்பவம் மிக மோசமான சம்பவம். குடிநீர்ல மலத்தை கலக்கிருக்காங்க. இவ்வளவு மோசமா இதுவரைக்கும் அதற்கு நியாயம் கிடைக்கல. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்களை கூட முழுமையா கண்டுபிடிக்க முடியாத அவல ஆட்சி தேவையா? மழை வேற லேசா பெய்யுது. ஆக இன்றைய தினம் திமுக காரன் பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க? எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலாம்? ஏங்க இது நம்ம கட்சி தானே, நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல? இவருக்கு என்னங்க கசக்குது? இவனை ஏன் எரிச்சல் பண்றாங்க? அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் என்றைக்கு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது.